சொல்லுவாரு. ஐயா நீங்க பாருங்க ஐயா. நேரம் குறிக்கணும்னு வீட்டுக்கு உள்ள வர்றப்ப வாழைமரம் விழுவுறதுங்கிறது அபசகுணம்தான். அபசகுணமா ஒரு விஷயம் நடக்கிறப்ப நல்ல காரியத்தை தொடங்கக்கூடாது. ஜோசியரே, என்ன நீங்களே இப்படி சொல்றீங்க? இதுக்கு ஏதாவது பரிகாரம் எதுவும் இல்லையா? பரிகாரம் அதான் அவர் வரும்போதே வாழைமரம் விழுந்துருச்சே, அதெல்லாம் ஜோசியருக்கு தெரியாதா என்ன? அப்புறம் என்ன பரிகாரம் அது இதுன்னு கேட்டுக்கிட்டு அவரை போய் தொல்லை பண்றீங்க? இந்த பாருமா, இப்ப நீ வாயை மூட போறியே இல்லையா? எப்ப பாரு தோணன்னு பேசிக்கிட்டு உங்களுக்குள்ள எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? இல்ல ஜோசியரே, அப்புறம் இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. பரிகாரம் இல்லாத விஷயம்னு உலகத்துல ஒண்ணுமே இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. இந்த வீட்டில் வாழை மரம் விழுந்துச்சுன்னு தானே அபசகுணம்னு நினைக்கிறீங்க? இல்லையா, அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. இருக்கட்டும், பரவாயில்ல. யார் மனசும் கோண வேணாம். நீங்க சாந்தி முகூர்த்தத்தை இந்த வீட்டில் வைக்காம இடத்த மாத்துங்க. இடத்த மாத்திட்டா ஒரு பிரச்சனையும் வராது. அது மட்டும்தான் இதுக்கான பரிகாரம். ஐயா நல்ல வேளை நீங்க சொன்னீங்க. நாங்க காலங்காலமா எங்க தாத்தன் பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து எங்க தோட்டத்து பங்களால தான் சாந்தி முகூர்த்தத்தை வைக்கிறது வழக்கம். அதுதான் எங்க குடும்பத்து பாரம்பரியமே. இன்னைக்கு அவசர அவசரமா கல்யாணம் நடந்துருச்சா, அதான் ஒன்னும் புரியாம என்ன பண்றதுன்னு தடுமாறிட்டேன். இப்ப பாருங்க, அந்த கடவுளா பார்த்து அதை ஞாபகப்படுத்துற மாதிரி பண்ணிட்டாரு. நல்ல வேளை வாழை மரம் விழுந்துச்சு. இல்லைன்னா எங்க குடும்பத்து வழக்கத்தை மீறி இந்த வீட்லயே சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ற மாதிரி ஆயிருக்கும். எப்படியோ நல்லது நடந்திருக்கு. நீங்க வந்தது ரொம்ப நல்லதா போச்சுங்க ஐயா. நான் எங்க தோட்டத்து பங்களாவிலேயே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. கீழே விழுந்த அந்த வாழை மரத்துக்கும் நன்றியோ நன்றி. ஏய், இப்படி ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? மரியாதையா போயிரு, இல்ல சாவடிச்சிருவேன். புடி.